வெல்கம் டு அவர் வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் ஹிபிஸ்கஸ் அண்ட் ஆலிவேரா யூஸ் பண்ணி எப்படி சோப் தயாரிக்குன்னு பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான பொருட்கள் செம்பருத்தி, பேஸு அண்ட் ஆலிவேரா. இது மூணையும் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேஸை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். நல்ல பொடியாக கட் பண்ணோன்னா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அது இன்னும் மெல்ட் ஆகி கிடைக்கும். ஸோ இந்த பருவத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னது, செம்பருத்தி. இந்த செம்பருத்தியை நம்ம இதெல்லாம் என்ன செய்கிறோம், பிச்சை எடுத்துக்கிறோம். நான் அடுக்கு செம்பருத்தி எடுத்திருக்கேன். நம்ம 5 இதழ் செம்பருத்தி வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யணும், தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் மொபைல் ஆப். இந்த ஆப்பில் ஐக்கான் இப்படி தான் ஓப்பன் பண்ணும்போது வரும், பை மோட்டுன்னு. இதில் ஆப்புக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் எல்லா ஐட்டம்ஸ் பற்றியும் என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் இந்த ஆப் மூலமாக பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான பொருட்களை. இதில் பேக்கரி ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸு, பியூரேஜஸ், பேபி கேரு, இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்கிறது. ரெடிமேட் ஃபுட்ஸ் இருக்குது, ஓரல் கேர் யூஸ் பண்ணுறது இருக்குது, பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் க்ளீனர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் டிடர்ஜென்ட், டிஷ் வாஷர், ஹெல்த்தி ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பியூட்டி கேருக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஜெனரல் ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனி வைஸாக வேணாலும் நம்ம இந்த பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணி நம்ம எந்த கம்பெனி ப்ராடக்ட்னாலும் எடுத்துக்கலாம். ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ 50 கிராம்ஸ்க்கு நம்மளுக்கு 35 ருபீஸ். இவங்க ஆஃபர் ப்ரைஸ் 20, அதாவது 15 ருபீஸ் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய மணி சேவ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நம்ம செம்பருத்தி இதெல்லாம் தனியாக இந்த மாதிரி பிரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கிறோம். நம்மளுக்கு தேவையான நம்ம இதில் ஒரு 5-6 செம்பருத்தி கிட்ட நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு பேஸ் ஒரு 200 கிராம்ஸ் தான் நம்ம பேஸ் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இதழ்களை நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மறுபடியும் ஆலுவேரா ஜெல்லையும் என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். இது ஆலுவேரா ஜெல்லோட 2 சைடு உள்ள முள்ளையும் முதல்ல கட் பண்ணி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த ஜெல்லோட இந்த தோல் ஃபுல்லுமே என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துட்டு, இந்த மாதிரி ஜெல்லாக தனியாக எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா ஒரு 3 நாள் தண்ணி நம்ம வாஷ் பண்ணால் தான் அதோடய வழுவழுப்பு என்ன செய்யும், நம்மளுக்கு போய் கிடைக்கும். ஸோ நல்லா அந்த வழுவழுப்பு போகிற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னாலுமே அந்த வழுவழுப்பு இருக்க தான் செய்யும். ஸோ நம்ம அந்த வாஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் நல்லா. இதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த வாஷ் பண்ணி எடுத்த ஆலுவேரா ஜெல்ஸ் ப்ளஸ் நம்மளோட செம்பருத்தி பூ, இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், அரைச்சி பேஸ்ட் ஆக்கிக்கணும். ஸோ நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். செம்பருத்தி பூ, ஆலுவேரா, தென் பேஸ், இது 3மே நம்ம எடுத்து வச்சுட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த ஆலுவேரா ஜெல்லையும் செம்பருத்தியும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். ஸோ ஆலுவேரா ஜெல், தென் செம்பருத்தி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம என்ன பண்ணணும், அரைக்கணும். அரைச்சி அதோட பேஸ்ட் எடுத்துட்டு நம்ம ஒரு வெள்ளை துணி, ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு வெள்ளை துணியை போட்டு அந்த துணி மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு ஊற்றி நம்ம என்ன பண்ணணும், அதை பிழிஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான ஜெல் என்ன செய்யும், கிடைக்கும். ஸோ அந்த ஜெல்லை எடுத்து நம்ம பேஸோடு ஆட் பண்ணி தான் நம்ம சோப்பு என்ன செய்ய போகிறோம், தயாரிக்க போகிறோம். பார்த்திங்களா, அந்த செம்பருத்தி பூவோட வலுவலுப்பு ப்ளஸ் ஆலுவேரா ஜெல்லோட வலுவலுப்பு, இது ரெண்டுமே சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு லிக்யூட், நல்ல கலராக நம்மளுக்கு கிடைக்கிது. பார்த்திங்களா, ரெட் கலரில், அதாவது நம்ம செம்பருத்தி பூவோட கலரில் நம்மளுக்கு நல்ல லிக்யூட் கிடச்சிருக்கு. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். தென் அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இது டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம பேஸை என்ன பண்ணுவோம், மெல்ட் ஆக்குவோம். ஸோ அந்த தண்ணிக்கு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பேஸை என்ன செய்கிறோம், ஆட் பண்ணுறோம். இந்த பேஸை ஆட் பண்ணி எல்லா பேஸையும் போட்டு இந்த தண்ணி கொதிக்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இந்த பேஸ் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால்
எல்லா பேஸ்லேயுமே சூடு வந்து பரவ அந்த பார்த்திங்களா நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நல்லா தண்ணி மாதிரி மெல்ட் ஆகணும். அதுக்கு நல்லா நம்ம என்ன பண்ணிக்கணும், கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நல்லா எல்லாமே பேஸ்ட்டு பருவத்தில் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து லிக்யூட் மாதிரி எனர்ஜியும் சேஞ்ச் ஆகும். பார்த்திங்களா, இப்போ வந்து அந்த பேஸு ஃபுல்லுமே என்ன ஆயிடுச்சு, லிக்யூட் மாதிரி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, தண்ணி மாதிரி அந்த விழுது பார்த்திங்களா. ஸோ இந்த பருவத்தில் எல்லா இதுவுமே பேஸ் ஃபுல்லுமே கரைஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா எல்லா பேஸுமே கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்கத நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோம், ஆலோவேரா ப்ளஸ் ஹிபிஸ்கஸோட ஜெல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த ஜெல்லை நம்ம இந்த பேஸில் ஒரு கட்டி கூட இல்லாமல் எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மெல்ட் ஆனதோட நம்ம எடுத்து வச்சுருக்க ஜெல்லை வந்து என்ன செய்யலாம், ஆட் பண்ணலாம். அந்த பேஸ்ட்டை வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விடணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முதல்ல ஊற்றிட்டு தென் அதை வந்து நல்லா கிண்டி விடணும். பார்த்திங்களா, கலர் வந்து நல்லா க்ரீனிஷாக சேஞ்ச் ஆகுது. நம்ம ஊற்றினது ரெட் கலர், பட் பேஸோட மிக்ஸ் ஆனோடனே அதோடய கலர் வந்து எந்த மாதிரி ஆகுது பாருங்கள், க்ரீன் கலரில் வந்து என்ன செய்யுது, அதை சேஞ்ச் ஆகுது. ஸோ பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம ஊற்றி நல்லா என்ன பண்ணுறோம், கிண்டி மெல்ட் பண்ணுறோம். நல்லா கிண்டி விடணும். நல்லா அதுவுமே டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் என்ன பண்ணுறோம் பார்த்திங்களா. நல்லா கிண்ட கலர் வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கா. அதை வந்து ஒரு பேஸ் நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் எடுத்தோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து இலகி வரும். ஸோ அதோட ஷேப்புக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்பில் வந்து என்ன செஞ்சிடலாம், சோப் பேஸை வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த நுரை இருக்குது பார்த்திங்களா, அந்த நுரையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்பூன் வச்சு என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஏன்னா அந்த நுரையை எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அதில் வந்து சோப்பில் அது வந்து வேறொரு கலராக நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நுரையை வந்து ஸ்பூன் வச்சு அழகாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நுரையெல்லாம் நம்ம நல்லபடியாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா இந்த மாதிரி ஆயிரும். ஸோ இது அதுக்கப்புறம் ஒரு 4 to 5 hours நம்ம தனியாக ஆற விட்டுறணும். ஸோ இப்போ நம்மளோட சோப்பு வந்து என்ன செஞ்சுருக்கு, ரெடி ஆகிருக்கு. எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்களா, அந்த நைஸாக அழகாக சூப்பராக இலகி வருது பார்த்திங்களா பாத்திரத்துலேருந்து. ஸோ வாவ், சூப்பர், நம்மளோட சோப்பு வந்து என்னாச்சு, ரெடி ஆயிடுச்சு. நல்ல கட்டியான சோப்பு, நல்ல கலர் பார்த்திங்களா, இது கலர் இன்க்ரீடியன்ட் ஆட் ஆகாமலே நம்மளுக்கு கலர் வந்து நேச்சுரல் கலர் கிடச்சிருக்குது. ஸோ ஃப்ளேவருமே நேச்சுரல் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு அதில் இருக்கும். பார்த்திங்களா, சூப்பராக கட் பண்ணியாச்சு. சோப்பு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லா நம்மளுக்கு கட்டியாக வந்திருக்கு. பார்த்திங்களா, 4 பீசஸ் வந்து நம்ம இதில் மேக் பண்ணியிருக்கோம். நம்ம எடுத்து பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியாக தான் இருக்குது, வலுவழுப்பாலாம் இல்லை. நம்ம இதோட சோப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.